மறுபடியும் நம்ம ஐயா இடம் பார்க்கறதுக்காக அவங்க டாக்டரோட வந்திருக்காங்க. அவங்க வந்து லாங் ஷாட்லேயும் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி அவங்க டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்க மேடமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு பெருங்காவூரில். விலாங்காடு பக்கமும் அவங்க பார்த்தாங்க. விலாங்காடு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சார் நம்ம இடம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெரிய இடமா வேணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த இடம் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் தான் இந்த வீடியோ ஏன் முதல்ல நான் உங்களுக்கு போடுறதுக்கு ஸோ வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல 3 வீடு கட்ட போகிறாங்கங்க. இந்த லேஅவுட் போட்டே நம்ம கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் கூட இன்னும் முடியலை. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா 2 வீடு வந்து பூமி பூஜை போட்டுட்டாங்க. ஒரு வீடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 வீடுன்றது எதுன்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஒரு ரைட், இது ஒரு போர் போட்டிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு போர் போட்டிருக்காங்க. 2 கால் கிரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து வீடு உண்டான அந்த போர் போட்டாச்சு. இவங்க அஸ்திவாரம் தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பூஜை போட்டிருக்காங்க. இந்த ஒரு பிளாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி பூஜை. இன்னொரு பிளாட்டு பாருங்கள். இந்த பிளாட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி பூஜை போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். சவுண்டாக இருக்குது அதனால் அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வீடுங்க நம்ம போட்டு லேஅவுட் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வீடுங்க வந்து அதாவது ஒரு 4 வீடு கட்டுற பணியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க மக்கள். ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுப்போம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் அடுத்து வடபெரும்பாக்கம் அடுத்து பெருங்காவூர்னு சொல்லுவாங்க. அந்த பெருங்காவூரில் தான் இந்த லேஅவுட் வந்து